தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. எதற்கெடுத்தாலும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையை ஆட்டிக்கொண்டு இருக்காதே, வாயை திறந்து பதில் சொல் என்று குழந்தைகளை பெற்றோர்கள் கண்டிப்பது வழக்கம். இந்த வீடியோவில் தஞ்சாவூர் பொம்மை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு விஷயத்தை பதிலின் விளக்கத்தை வார்த்தைகளின் விளக்கத்தை விட இல்லைங்கிறத சிறு தலையசைப்பில் சொல்வது என்பது சொல்பவர்களுக்கும் எளிது, புரிந்து கொள்பவர்களுக்கும் எளிதில் விளங்கும். இவ்வாறு கேள்வி பதில், விழும் எழும் வாழ்க்கை என பலவற்றை நமக்கு இன்றளவும் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள். தஞ்சாவூர் பொம்மை, தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை என அழைக்கப்படும் இப்பொம்மையானது களிமண்ணால் செய்யப்பட்டது. தஞ்சாவூரின் அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் இப்பொம்மை தஞ்சாவூரில் கலை மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றுபவை என்றால் மிகையாகாது. காவிரி கரையோர களிமண் கொண்டு செய்யப்படும் இப்பொம்மைகள் உலக புகழ் பெற்றவை. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை எந்த பக்கம் சாய்ந்தாலும் கீழே விழாமல் ஆடும். அதற்கான தனிச்சிறப்புடன் இந்த பொம்மைகள் அடிபாகம் அமைந்திருக்கிறது. தலையாட்டி பொம்மை என்பது ராஜா மற்றும் ராணி ஆகிய 2 வகை பொம்மைகளுக்குமான பொது பெயராக உள்ளது. இந்த பொம்மைகள் அடிப்பகுதியில் பெரியதாகவும் எடையில் மிகுந்ததாகவும் மேற்புறம் குறுகலாகவும் எடை குறைவாக இருக்கும் விதமாகவும் உருவாக்கப்படுகிறது. இதனால் தான் இப்பொம்மைகள் எந்த பக்கம் சாய்ந்து விட்டாலும் சாய்ந்து கீழே விழுந்து விடாமல் மீண்டும் பழைய நிலையிலேயே அதே செங்குத்து நிலையிலேயே நிற்கின்றன. இது வாழ்வியல் தத்துவத்தை உணர்த்தும் செயல் என்பதை அறிவீர்களா? ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் சந்தித்து மேலும் மேலும் கீழே செல்லும் நிலைக்கு போனாலும் அத்தனையும் தன்னம்பிக்கை என்ற அருமருந்து இருந்தால் மீண்டும் எழுந்துவிட முடியும் என்பதை தான் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் உணர்த்துகிறது. மேலும் வார்த்தைகளில் சொல்ல முடியாதவைகளை கூட தலையசைப்பால் உணர்த்திவிட முடியும். இதனால் ஆர்ப்பாட்டமான பேச்சை தவிர்த்து ஆழமான உணர்வை தெரிவிக்க முடியும் என்பதையும் எடுத்து கூறுகிறது இந்த பொம்மைகள். இந்த பொம்மைகள் புவியீர்ப்பு விசை செயல்பாட்டுக்கு ஏற்ப செங்குத்தாக எப்போதும் இருக்கும் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. ராஜாராணி பொம்மைகள், நடனமங்கை பொம்மைகள், தாத்தா பாட்டி பொம்மைகள் என தற்போது விதவிதமான தலையாட்டி பொம்மைகள் உருவாக்கப்படுகிறது. கட்டிடம், சிற்பம், ஓவியம், இசை, நடனம், நாடகம் என பல்வேறு கலைகளுக்கு பெயர் பெற்ற தஞ்சாவூரில் 19ஆம் நூற்றாண்டில் தான் இப்பொம்மைகள் முதலில் உருவாக்கப்பட்டன. சரபோஜி மகாராஜாவின் காலத்தில் இப்பொம்மைகளை உருவாக்கும் கலைஞர்கள் சிறப்பு பெற்று விளங்கினர். மற்றவர்களால் நன்கு மதிக்கப்பட்டு வந்தனர். இப்பொம்மைகளின் முதலில் தயாரிக்கப்படுவது அடிபாகம்தான். இதற்கு வளைவான அடிபாகம் உள்ள கிண்ணம் போன்ற ஒரு அமைப்பில் தூய களிமண்ணை நிரப்புகின்றனர். இது 2 நாட்கள் நிழலிலும் 2 நாட்கள் வெயிலிலும் உலர வைக்கப்படுகிறது. இவ்வாறு நிரப்பப்படும் களிமண்ணின் இறுக்கமான திட தன்மைக்கு ஏற்ப பொம்மைகள் சரியான நேர் செங்குத்து வாக்கில் அமைகின்றன. பின்னர் மேல் பாகம் தயாரிக்கப்பட்டு அடிபாகத்துடன் இணைக்கப்படுகிறது. தொடர்ந்து உப்பு தாளை கொண்டு நன்கு தேய்க்கப்பட்டு கண்கவர் வண்ணம் அடிக்கப்பட்டு உலர வைக்கப்படுகிறது. இக்காலத்தில் களிமண்ணை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த பொம்மைகள் தற்போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், காகிதத்தூள், மரத்தூள் ஆகியவை கொண்டு செய்யப்படுகின்றன. உடல் பாகங்கள் தனித்தனியே உருவாக்கப்பட்டு ஒரு கம்பியில் பொருத்தப்பட்டு ஆடும் விதமாக உருவாக்கப்படுகிறது. தற்போது பிளாஸ்டிக் கொண்டு இந்த பொம்மைகள் தயாரித்தும் விற்கப்படுகிறது. மண் சார்ந்த பொருட்களுக்கான புவிசார் குறியீடு குறித்த 1999ஆம் ஆண்டு சட்டத்தின்படி இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூருக்கே உரிதான ஒன்று என ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.